ஃப்ரீயா கொடுத்த நெத்திலி எல்லாமே குழம்புக்கு போட்டாச்சு. அந்த கலரை பாருங்க, நெத்திலி மீன். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான மீன் சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் குக்கிங் பார்க்க போகிறீங்க. சங்கரா மீன் 150 ரூபாய்க்கு வாங்கி வந்திருந்தாங்க. அது கூடவே நெத்திலி மீன் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கிளி மூக்கு மீன் பெரிய சைஸாக 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 3 வகை மீன் சமையல் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. என்னம்மா சரிங்க? ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க. சமைக்கும் போதே கேப்பில் ஃப்ரூட் ஜூஸ், சமைக்கும் போதே கேப்பில் ஜூஸ் குடிச்சு எனர்ஜி ஆகிக்கிறாங்க. மிக்சடு ஃப்ரூட் ஜூஸ் அம்மாவுக்கு இப்போ பிடிக்குது. எனக்கு இது அவ்வளோ பிடிக்காது. குடிச்சு பாருங்க, சில்லுன்னு இருக்கா? குடிச்சு பாருங்களேன். ஆஹா, மீன் குழம்பு கொதிச்சு கொஞ்சம் ஆறணும், நாங்கள் குடிக்க போகிறோம். ஆமாம், சில்லுன்னு ரொம்ப இருக்கு. இப்போ குடிக்காதீங்க, கொஞ்சம் சில் போனது குடிச்சிக்கலாம். முட்டை வேக வச்சாச்சு. மீன் பாருங்க, எல்லாம் மீனும் ஒன்றா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு அப்பா. இதை தனித்தனியாக வறுவலுக்கு தனியாக, குழம்புக்கு தனியாக பிரித்து போகிறோம். மீன் குழம்பு செமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. மாங்காய் போடுங்கம்மா, மாங்காய் போட்டுக்கலாம். இது வந்து கேஸ் அடுப்பில் வச்சுருந்தோம்மா, க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சுனால குழம்பு முன்னாடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த அடுப்பில் மாற்றிருக்கோம், அதனால தான் என்ன கொதிக்க ஸ்டார்ட் ஆகல. மாங்காய் வந்து 2 தான், கொஞ்சம் தான் இருந்தது, நல்லா ஊறணும்னு சொல்லிட்டு இப்படியே போட்டு வச்சாச்சு. இத்தனை நெத்திலி மீன் நல்லா பெரிய பெரிய சைஸாகவே இருக்குது. இது ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. சங்கரா மீன் சைஸ்க்கே இருக்குது. குழம்புக்கு மீன் போட்டுக்கலாம். ஃப்ரீயாக கொடுத்த நெத்திலி எல்லாமே குழம்புக்கு போட்டாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மீன் பாருங்கள், எல்லா மீனோட தலையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க குழம்புல போடுறதுக்கு. இதில் வந்து வறுக்க போகிறோம். தலைலாம் வேஸ்ட்டாக போகுது, இதில் கொஞ்சம் தார் இறங்கும், அதனால் இதில் போடுறோம். இந்த நெத்திலி மீன் இவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காசெல்லாம் இந்த சங்கரா மீன்லேயே வாங்கிட்டாங்க. 6 சங்கரா மீன் தான் 150, 100 ரூபாவாமா இவ்வளோன்னு சொன்னார். குழம்பு இன்னைக்கு செம்ம கலராக இருக்குது, நல்லா கொச்சிச்சு, சூப்பராக இருக்குது. இதை எடுத்து நம்ம திருப்பி ஆகணும்னா அடுப்பு போடணும். சரி, நம்ம இந்த அடுப்பில் மீன் வறுவல் பண்ணிவிட்டு குழம்பு கேஸ்லேயே போட்டுடலாம். இதில் முழு மீன் ஒன்று போட்டுக்கலாம். தலை மட்டும் போட்டோம், ஒரு முழு சங்கரா போட்டாச்சு. மீன் வறுவலுக்கு பூண்டு தட்டி போட்டாச்சு. கிளி மூக்கு மீனும் வறுக்க போகிறோம், சங்கரா மீனும் வறுக்க போகிறோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் நிறைய மீன் முழுசாக வறுக்கிற மாதிரி இருக்குது. மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு போடுறாங்க. அம்மாவுக்கு இது மாதிரி வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணி பழகிடுச்சு. நீங்கள் வந்து தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட மீனை போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வேறு காலியாகுது, ரெடி பண்ணணும். மிளகாய்த்தூளும் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலா ரெடி பண்ணுறாங்க மீன் வறுவலுக்கு. தண்ணி இருந்தால் தான் அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணதும் பார்ப்போம். இப்போ வந்து நல்லா கொதிக்குது. இப்போ அந்த அடுப்பில் மாற்றிட்டு நம்ம இந்த இடத்துல மீன் வறுவல் பண்ணிக்கலாம். மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், மீனுக்கு மசாலா போட்டு வச்சாச்சு. மீனை ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். எண்ணெய் ஊற்றியாச்சு மீன் வறுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு எந்த மீன்மா எண்ணெய் படுது? கிளி மூக்கா இல்லை சங்கராவா? இந்த மீன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன், எண்ணெய்லாம் வெடிக்குது. மீன் வச்சாச்சு. இப்போ போகலாம். இப்போ கொஞ்சம் அப்படி மீன் வச்சாச்சு. எதுவுமே மேலெல்லாம் ஃபோன்லலாம் வரும். ஆஹா, வச்சது என்ன ஒரு வாசனை. இந்த கிளிமூக்கு மீனில் இப்போ வைக்கிறது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட வெரைட்டி தான். சங்கரா மீனை தனியாக வச்சுக்கலாம். மீனெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு குழம்பு மீனோட வறுவல் ரொம்ப பிடிக்கும், அதனால் வறுவல் கொஞ்சம் நிறைய வச்சு தலையெல்லாம் மட்டும் குழம்புல போட்டுட்டோம். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா குடிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிக்க போகிறோம். கொத்தமல்லியை என்னோட சிஸ்டர் கேட்டால் அவளுக்காக போட்டாச்சு. சீக்கிரம் மீன் வறுவல் ரெடியாகுது. பார்த்து செம்மையாக இருக்கும். மீன் குழம்பு பாருங்கள், எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. மாங்காய், சங்கரா மீன்லாம் போட்டு மீன் குழம்பு அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. பார்க்கவே டேஸ்ட்டு பார்க்கணும். மீன் வறுவல், கிளிமூக்கு மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சங்கரா மீன் வறுத்துக்கலாம். சங்கரா மீனை செகண்ட் ரவுண்டுக்கு வறுத்து வச்சாச்சு. அம்மா
சமையல்லாம் ரெடியா? சமையல் ரெடி ஆச்சு. என்ன சமையல்? சங்கரா கலரா இருக்கு. சங்கரா எப்படி ஏறு பழஞ்சிருப்பா. ஆமா, சூப்பரா இருக்கு இன்னைக்கு குழம்பு. இன்னைக்கு என்ன பண்ணீங்க குழம்பு? இவ்வளவு சங்கரா மீன், மாங்காய், சூப்பர். கிளிமூக்கு மீன் எல்லாம் தலைலாம் போட்டு, அப்புறம் நெத்திலி மீன்கள்லாம். ஆஹா, அருமையா இருக்கு. அப்புறம் சூப்பரா அப்படியே செம்மையா இருக்கு குழம்பு. சுட சாதம். சூப்பர்மா. மீன் வறுவல், சங்கரா மீனும் கிளிமூக்கு மீனும் வறுத்து. சூப்பரா இருக்கே. அடுத்தது முட்டை, சாம்பார். காலையில மிளகு பொங்கலுக்கு சாம்பார் வச்சல. ஓகே. மாம்பழத்தை மறந்துட்டீங்க. மாம்பழம் சாப்பாடு போட்டுட்டாங்க, குழம்பு ஊற்றிக்கலாம். அடடா, அந்த கலரை பாருங்க. நெத்திலி மீன், இன்னைக்கு நெத்திலி மீன் நிறையா இருக்குது குழம்புல. சங்கரா மீனும் இருக்குது, கிளிமூக்கு மீனும் இருக்குது. ஆமாம், குழம்பு ஊற்றிக்கோங்கம்மா. அருமையாக வந்திருக்கு குழம்பு கலரோட. ஓகே, மீன் வறுவல் வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதான் லஞ்சு. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். அருமையாக இருக்குது, தட்டு ஃபுல்லாக அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு பாருங்கடா அம்மா, சாப்பிட்டு பாருங்க செல்லம். இன்னைக்கு அம்மாவே ஃபுல்லாக எல்லாமே சமையல் பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு, பசிக்குன்னே சீக்கிரமாக அவசர அவசரமாக பண்ணாங்க. எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்குது. மீன் சாப்பிட்டு பாருங்க. நெத்திலி மீன். நெத்திலி மீன் இதுக்கே இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுத்த மீன் தான். அதுதான் இன்னைக்கு குழம்புல நிறையா போட்டு மீன் குழம்பாவே வச்சுட்டோம். வறுக்கலான்னு பார்த்தோம், சரி இன்னைக்கு நெத்திலி மீன் குழம்பா மாற்றிடலான்னு மாற்றி வந்து வறுத்த மீன் தான் பிடிக்குது. ஆமாம், அதனால நாங்கள் வந்து வறுக்கிறதுல மோஸ்ட்டாக எல்லா மீனுமே வறுத்துட்டோம். வறுத்துட்டு நெத்திலியை போட்டு தலைங்கள்லாம் போட்டோம். ஆமாம், நிறைய எடுத்து சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் நிறைய எடுத்து சாப்பிட்டு பாருமா. அப்போ தான் நான் சாப்பிட்றேன். சங்கரா மீன் இந்த வால் பக்கம் தான் நான் எப்பவுமே போவேன். எங்கள் அம்மாவுக்கு வால் பகுதி தான் ரொம்ப பிடிக்கும் மீனில் சாப்பிட. நல்லா இருக்கா? எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான சூப்பரான மீன் இன்னைக்கு கிடச்சிது. ரேட் தான் கொஞ்சம் அதிகம் இல்லை. அதிகம்னா சரி, நமக்கு எதிர்ப்பு சக்தி வேணும், அனிமையாக இருக்குது, எதிர்ப்பு சக்தி வேணும், சாப்பிடணும், நல்லா இருக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமாக கொஞ்சம் ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும். எங்கள் வீட்டில் எதாவது லஞ்ச் வாங்க, எல்லாம் சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்க்கலாம். பாய் பாய்.